வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்றைக்கி போடுற வீடியோ கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஏன் அப்படின்னா எனக்கு கேமிங் அப்படின்றது மேலே ஒரு சின்ன ஆர்வம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சில ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால் எதுக்கு ரிவ்யூ மட்டும், நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கேம் பிளேயே ஆரம்பிக்கலாம், ஒரு சீரீஸ் மாதிரி அப்படின்றதுனால ஒரு கேம் பிளே சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நம்பவே. அது என்ன அப்படின்னா தி லிம்போ அப்படின்ற கேமு. இது சொல்லப்போனால் ஒரு அருமையான கேமு. அதாவது இதை நான் ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கேன். 2023 அந்த டயத்தில் நான் ப்ளே பண்ண கேம் இது. அந்த டயத்தில் நான் மொபைலில் ப்ளே பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேமு. அதுக்கு காரணம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் புதுசாக இருந்துச்சு, நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் இருந்துச்சு, நம்மளே கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறைய பசில் சால்விங் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்ததுனால அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் இந்த கேமை விளையாண்டு பார்க்க போகிறேன். விளையாண்டு பார்த்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் வாங்க. ஸோ விளையாட போகாமா? தெரியுதா? இது WASD இல்லாமல் இங்கே ஆரோ வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில். லிம்போ எந்திரிச்சிட்டாண்டாடி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், லிம்போ அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நரகம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாவுக்கும் உயிருள்ள ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய ரியாலிட்டிக்கும் நடுவில் ஒரு விஷயம் தான் லிம்போ அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது 100% எப்படி கரெக்டுன்னு தெரில. மேபி இது ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓடுறா இந்த சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ நான் இன்ஸ்பயர் பண்ணி, அது என்னது தமிழ் கேமிங் இருக்காங்கல்ல, அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதை நான் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாலும் பண்ணுவேன், பார்ப்போம். எனக்கு ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னடா டக்கு டக்குன்னு விளையாடுறேன்னு பார்க்காதீங்க, நான் எதையும் விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் எப்படி விளையாடணுன்ட்டு. என்னால் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம். இறங்கி உண்மையாக நம்ம உண்ட இருட்டை நோக்கி ஒரு பயணம் நண்பர்களே. இதான் ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு இந்த கட் சீன் மாதிரி ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இதே தான் ஞாபகம் இருக்குது கொஞ்சம். அது மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் விளாடுன்ற மாதிரி ஆர்வம் இருக்குது. சொல்லுங்கள் நீங்கள், உங்களுக்கு ஓகேன்னு நம்ம விளாடுவோம். இது அப்படியே பார்ட் மாதிரி சீக்வல் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். இது வாரம் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது அப்பப்போ எனக்கு தோணுச்சுன்னா நான் போடுவேன். ரைட்டா? பா ஜெட் இன்ஜின் மாதிரி குதிக்குதுப்பா லேப்டாப்பு. சவுண்டு கேட்குதா? எனக்கு கேட்குது இங்கே. ஓகே ஞாபகம் இருக்கு, இது ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் பின்னாடி வால் போஸ்டர்ஸ்லாம் புதுசாக ஒட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கு கண்ட்ரோல் அந்தளவுக்கு செட் ஆகலை, நான் சொல்ல முடியாது. அடுத்த இதுலேருந்து நான் ஃபோன்லேயே ஸ்ட்ரீம் பண்ணாலும் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஓகே நான் அதில் போய் இறணும் போல. ஏய் மொத்தா ஓகே நண்பர்களே, இப்போதான் புரியுது. அதாவது அதில் லைட்டாக நம்ம கையை வச்சு ஃபோனில் பண்ணாவே வந்துடும், சுத்தமாக வரமாட்டேங்குது. இது எப்படி விளையாட போகிறேன்னு தெரில. விளையாண்டுருவேன்ற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அதுவும் இல்லாமல் முதல்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதானே தெரில. இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஓகே இது சின்ன குழந்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உம்மால இதெல்லாம் மாட்டுச்சுன்னா கழுத்து தனியாக போயிடும்.
அழகாக இருக்குல்ல? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ம், ஓகே. பிரைட்னஸ் கூட என்ன கொஞ்சம். ஸோ இது வெயிட்டாக இருக்கிறதுனால அங்கே நம்ம தாவ முடியாது, இது ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இதை இப்படி இழுத்து வந்து இங்கே வச்சிட்டோன்னா இது என்னதுடா அது, இது பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம அப்படியே ஏறி அப்படியே குதிச்சிடலாம். எப்படி இது என்னடா நூப் மாதிரி விளாட்றேன்னா கேட்காதீங்க. ஏன்னா நான் இதில் கண்ட்ரோல் எனக்கு சுத்தமாக வரல. நான் ஃபோனில் விளாண்டு பழகினவன். இதுக்கு தான் WASD வேணுன்றது. நண்பர்களே உருண்டை வருது நண்பர்களே. தாளக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அது மாதிரி அன்செயின்டு கேமும் ஏற்றிருக்கேன், அது பார்ப்போம், நம்ம விளாண்டு பார்ப்போம். அன்செயின் டுகெதர் கேம் இருக்குல்ல, அது மல்டிப்ளேயர் இருக்குது. நம்மள்கிட்ட பசங்கள்லாம் கிடையாது. நம்மள்கிட்ட பசங்கள்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து சோலோவை தான் விளாடுவேன். இப்போ நம்ம இவர் கூட வீடியோ போட்டிருந்தாரு, நான் பார்த்தேனே, நம்ம விஷால் ப்ரோ. லைட்டாக தலை கூட அவருக்கு ஏர்நெத்தி இருக்குமே, அவர் தான் அவர் வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தேன். அவர் சேனல்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ, உண்மையாலுமே. ஃபக். அதை ட்ரை பண்ணி வேற பார்த்தேன், அன்செயின் டுகெதர். அது நல்லா தான் இருந்துச்சு. நான் அப்பப்போ ஓக்கல் வழி விஜயராஜன் மாதிரி ஆஃப் ஆயிடுவேன், அதை யாரும் கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் இப்போ பெருசாக தெரியாது, இப்போ தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ எனக்கு ரியாக்ஷன்லாம் பெருசாக கொடுக்க தெரியாது. இதே மேக்ஸிமம் ரியாக்ஷனு கேம் பிளேனாவே ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். உட்காந்து போர் அடிச்சு தெரியுது. ஆனால் நல்லா தான் இருக்குது, இதுவும் புது அனுபவமாக இருக்குது. இப்போ வந்து இதில் நிறைய தியரிஸ் இருக்குது நண்பர்களே, லிம்போவை பொறுத்தளவுக்கு. இப்போ என்னடா நான் அந்த லிம்போன்ற பையன் வந்து இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அது போக இன்னொரு ஒரு கதை இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த லிம்போன்ற பையன் வந்து சாகலை, இவனை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்க தான் இவனை வச்சு டெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு கதை இருக்கும். இதில் எந்த கதையை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதில் நான் விளாண்டுட்டு எனக்கு என்ன தெரியுதுன்றதை நான் ஒரு கதையாக சொல்கிறேன், அதை கேளுங்க. ஏய் இது என்னடா மடையில் விழுந்துருமா? ஏய் ஞாபகம் இருக்குது ப்ரோ. அதாவது இது கரெக்டாக அந்த பக்கத்துலேருந்து வரையில ஏதோ பண்ண சொல்லுவாங்க, காலை பிடிச்சி இழுக்க சொல்லுவாங்களா என்ன? ஏய் பொம்மாலக்க இப்போ வெயிட் பண்ணுறா, பார்த்தா நேரில் வரேன். வர்றா, நான் அதை போய் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் இன்னும் விடுதலையாடா? இது வெயிட் பண்ணுங்க. இது இப்போ விளைய இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த சீனு. அது அந்த அதில் வச்சு விடு வைக்கணும்னு நினைக்கிறேன்.
யா விழுந்துருச்சு பார்த்தீங்களா? முத்துப்பாண்டி வீரண்டி. இதை நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணுவோம் லிம்போ. இப்போ ஒரே ஸ்டேஜில் நினச்சா 3 மணி நேரத்தில் முடிக்கலாம். பட் அதுக்கேற்றாப்புல எல்லாத்துலேயும் பேட்டரி இருக்கணும் இல்லையா? அது இல்லை இதில். நண்பர்களே மூலக என்ன இந்த குரேஷுவா ஃபக்ட் அதோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஜப்பான் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேரக்டர், ஒரு அருமையான டேரக்டர். அவர் பேரை வச்சு ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அந்த இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கேமுக்கு கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கோஷ விஷயமா. பின்னாடி போஸ்ட் தெரியுதா? அந்த கேம் நான் முடிச்சிட்டேன். அது மேபி இந்த வீடியோவுக்கு முன்னாடி வரலாம், இல்லை இந்த வீடியோவுக்கு அடுத்து வரலாம், அது தெரில எப்படின்னு. இங்கோத்தா என்னதுரா அது? ஏய் முண்டை பின்னாடி வருது பாடுறான். என்னடா பண்ணுது? ஏய் ஏய் ஞாபகம் இருக்கு. ஆனால் இது எப்படி வர்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இது என்ன பண்ணி வருவான் அவன்? ஏய் வெயிட் பண்ணு. மை மைண்ட் கோஸ் வியர்டு நண்பா. சொல்லுங்க நண்பா, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு விளையாடுறது பிடிச்சிருக்கா? இல்லை இதெல்லாம் லைவ் போடலாமா வேணாமா? ஏய் அங்குது நண்பா, சீக்கிரம் நண்பா. சூப்பர் நண்பா. அவ்வளோதான் நண்பா. அன்றிச்சு நண்பா. அம்மா அப்பப்போ ப்ரொஃபைலிட்டி யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னா நான் அப்போ தான் ரியலாகவே நான் அந்த மாதிரி ஆடுதான் ஒரு மாதிரி ப்ரொஃபைலிட்டியோட தான் பண்ணிட்டு தெரிவேன். அதை யாரும் பெருசாக கண்டுக்க வேணாம். அம்மாடவே ஸோ இப்படி தான் ஆடுவேன். இருக்கு வத்தா நண்பா. இப்போ இது மண்டையில் விடுங்க பாருங்க. ஸோ ஓடிடுங்க நண்பா, ஓடிடுங்க. ஏய் மைக்கு வத்தா என்ன பண்ணணும்? ஓகே ஓகே போகிற வரைக்கும் நம்ம இதிலே இருக்கணும் போல. ரைட். வந்துருச்சுடா அந்த முண்டை முண்டை. நண்பர்களே அந்த சிலந்தி புலியை நான் கொன்றுவோன்னு தான் நினைக்கிறேன். விளையாடுங்க. உங்களுக்கு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நிறைய பேர் விளையாடாமல் கூட பார்த்துட்டு இருந்துருக்கீங்கல்ல.
இது மொபைலில் கூட இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் எவ்வளோன்னு தெரில, மேபி 400 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவும் கலந்துருச்சு. இதுக்கடுத்து என்னை எவனாலே அசைய முடியாது பார்த்தா. மொபைல்லையும் இருக்குது. அப்படி உங்களுக்கு காசு கட்டல தோணலைன்னா பல வழிகள் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். இங்கே ஒத்தாளங்க. இங்கே ஒத்தாளங்க. நண்பா 17 நிமிஷத்துக்கிட்ட போகுது நண்பா. 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். இதில் பெருசாக எடிட்லாம் இருக்க போகிறது கிடையாது. அப்படியே நான் போட தான் போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி லைவ் மாதிரி தான் நண்பா இருக்கும். இது எடிட்டிங்லாம் பெருசாக இருக்காது, நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். இல்லை நான் மட்டும் எடிட்டிங் பண்ணிலாம் நட்ட முடியாது, சொல்கிறேன். மாஸ் காட்டியதாக உணர்கிறான் தோழன். இதெல்லாம் ஃபோனில் ட்ருன்னு முடிச்சிடும் நண்பா. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு. அப்போ எதுக்குடா இதில் முடிக்கிற, ஃபோன்லேயே முடிக்க வேண்டியதானு கேட்கலாம் நீங்கள். ஐயோ தலகு. சும்மா இருக்க செத்துட்டானா? மறுபடியும் மட்டும் வர சொன்னீங்கன்னா உம்மால அவ்வளோதான். ஓகே. என்னது சிவந்தி பூச்சியா? தாய்விடி இவங்க தானா இந்த வேலை பண்ணே பண்ணுறது? கூட ஓட தெரியாத தத்தி முண்டை மாறிக்கிய முண்டை அப்படின்னு என் மனசு என்னவே கேட்குது நண்பா. ஏடா கேன மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான்டா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். உனக்கு தானே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது. இருக்கடா வரேன். முக்கியமாக அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடணுன்னா முன்னாடி போகணுன்னு நினச்சேன். பட்டு இப்போ அதிகமாக வந்து விஷால்னு ஒருத்தர் இருக்கார், தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஓல்னு கூட சொல்லுவார்ல, அவர் வீடியோஸ்லாம் உண்மையுமே ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது. நம்ம கரெக்டாக சூப்பராக லைவ் போடுறாரு அவர் லைவ் நான் அப்பப்போ போயிடுவேன், போயிட்டு பார்ப்பேன். என்னைய கூட ஒரு சந்துரு துருன்னு இருக்கும், என் அக்கௌண்ட் இருக்கும்.
கோத்தாலக்க அதை அவர் சந்திர தேவன் சொன்னார். எப்படி அருமையாக இருக்கா? இப்போ நம்ம அதில் விழுந்துருவோம். இப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதில் விழுவக்கூடாது, அதான் பண்ணணும். மேலே எடுத்துட்டாங்களா? இப்போ அந்த சிலந்தி ஒன்று வருமே, அது எப்போ வரும்? இப்போ வருமா இல்லை டைம் ஆகுமா? நண்பர்களே, சிலந்தி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த போட் இது ஞாபகம் இருக்கு. போல, ஐயோ கடுப்பு மயிருடா, குத்தி வேற தூக்குண்டா. ஐயோ ஜாங்கோ அன்செயின்ட் இது மாதிரி ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி நல்லா இருக்கா? சரி, இந்த வாட்டை இதை எப்படியாச்சும் முடிச்சிடும். நண்பர்களே, இந்த சிலந்தியை நம்ம கொண்டுட்டு இந்த லைவை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரி, லைவே கிடையாது இது முதல்ல. சரி, ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே தானே? நண்பர்களே, ஞாபகம் இருக்கு. இப்போ அது வரும் பாருங்க. இது செத்து இல்லை 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 தெரில, பார்ப்போம். உங்களுக்கு ஸ்பாயில் ஆகுன்றதுக்காக இப்போ என்ன நடக்குன்றதை நான் சொல்ல மாட்டேன். நான் அப்பப்போ சைலண்டாக ஆகிறேன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக கமெண்ட்ரி கொடுக்க தெரில. உண்மையுமே அதான். ஏன் அப்படின்னா, இது முன்னாடி நான் பண்ணதில்லை, அது ஃபஸ்ட் டைம் லைவ் பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள், இது எதையாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை இந்தளவுக்குலாம் ப்ரொஃபைனிட்டிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல, நீ நார்மலாகவே பேசுன்னு சொல்கிறீங்களா, என்னன்னு சொல்லுங்கள். நான் நார்மலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நாளையில் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பேசி விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறேன். ஏதாச்சும்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஓத்தலக இது வந்துருச்சு ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ. இதை இப்போ நம்ம கொள்றோம். ஓத்தலக ஐயோ அடுப்பு உண்டை. தாரக எப்படி அவ்வளோதான். சத்து இல்லாம எவனும் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தலையை மட்டும் உருட்டுறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ இது மட்டும் போவோம். இன்னும் ஒரு வாட்டை அவுட் ஆகிட்டோன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அதனால் நம்ம சிலந்தியை கொண்டாச்சு.
நம்ம எப்பவுமே இதில் ஏறி போனோம். என்னடா அவ்வளோதான் நண்பர்களே, வீட்டுக்கு போயாச்சு. அப்படிலாம் இல்லை, இன்னும் பாதி கேமுக்கு மேலே இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன இந்த எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று முக்கியமானது ஒன்று வருமே. ரைட்டு, இந்த புதுன்னு ஒன்று புது மாதிரி. ஐயோ செத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ சந்திக்கலாம். சரி ரைட்டு, சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வீடியோஸ் பாட்டாக போடலான் இருக்கேன். இது உங்களுக்கு ஓகேவா? இல்லை நீ இப்படிலாம் பண்ணாத, இல்லை எங்களுக்கு வந்து லைவ் மாதிரியே போடு, இல்லை வேறு ஏதாச்சும் நீ கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க. நான் அடுத்த வாட்டி அதை கேட்டு வீடியோ கரெக்டாக போடுறேன். சரிதான் சொல்கிறீங்க. ரைட்டு, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். சரி, உங்களுக்காக தோணுச்சுன்னா லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்க? ரைட், பாய், see you.